தண்டை இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு ரவுண்ட் மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து ஒரு ஃபிஷ் மாதிரி நமக்கு தெரியணும், அந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடல மாவு தேவையான அளவு, அரிசி மாவு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கெட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவை போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தண்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல அப்படியே வச்சுருங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றணுன்லாம் இல்லை, ஆஃப், இந்த பேனுக்கு பாதி ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோடனே பொரித்து எடுத்துக்கலாம். மொறுமொறுன்னு மீன் மாதிரியே இருக்கும். வெஜிடேரியன் பர்சன்ஸ்க்கெலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.